வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 18 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மரணி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம்? எந்த மாநிலத்தின் நடனம் லோஷா மற்றும் ஜகோய் மணிப்பூர்? எந்த மாநிலத்தின் நடனம் ரிகம்பதா மற்றும் போனி ஒக்சி அருணாச்சல் பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் மர்தனா ஜூமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட்? ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியா சென், கோபிநாத் பர்டோலி மற்றும் ரவிசங்கர் 1999 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபுவ கௌரங்கா மற்றும் விஸ்வம்பரன் சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்ய மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை ஜெர்மனி நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 நம்ம இந்திய அரசியலமைப்பு திருத்தத்தை சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்குனது கேரி ஸ்டார். ஸ்கேனரை உருவாக்குனது ருடோல்ஃப் ஹெல். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017. PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பிரதமர் ஷரம் யோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM குசும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. அடல் பூஜல் யோஜனா ஜல் சக்தி அமைச்சகம் 2019. 2025 ஆண்டுக்கான உலகளாவிய மனிதாபிமான விருதை வென்றவர் யார்? ஆனந்த் அம்பானி. இந்தியா மற்றும் கம்போடியாவில் UPI ஏற்றுக்கொள்ளலை செயல்படுத்த அக்லிடா வங்கி PLC உடன் எந்த அமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை மேம்படுத்த தேசிய கனிம மேம்பாட்டு நிறுவனத்துடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT கான்பூர். கருட சக்தி 2025 ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது? இந்தோனேஷியா. மொசாட்டின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரோமன் காஃப்மன். இந்த மொசாட் அப்படிங்கிறது இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. உர்ஜித் பட்டேல் IMF உடைய நிர்வாக இயக்குனர். சீமா போஸ் யுனைடெட் நேஷன் பெண்கள் அமைப்பின் நிர்வாக இயக்குனர். டான் காட்ஸ் IMF உடைய துணை முதல் மேலாண்மை இயக்குனர். கசலா அஷ்மி விர்ஜினியா நாட்டுடைய முதல் முஸ்லிம் மற்றும் தெற்காசிய லெப்டினன்ட் கவர்னர். ஷோக்ரான் மம்தானி நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மற்றும் தெற்காசிய வம்சாவளி மேயர். 2025 ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? அர்ஜுன் எர்கிசி விஸ்வநாதன் ஆனந்த தோற்கடிச்சிருக்காரு. வின்சென்ட் கீமர் குவான்பக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. வைஷாலி ரமேஷ் பாபு ஃபைடு மகளிர் கிராண்ட் செஸ் பட்டத்தை 2 முறை வென்ற முதல் பெண்மணி. அனிஷ் கிரி 2025 ஃபைட் கிராண்ட் செஸ் ஜெயிச்சிருக்காரு. ராகுல் இந்தியாவின் 91வது கிராண்ட் மாஸ்டர். போதனா சிவனந்தன் UK மகளிர் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய ராணுவம் தனது யோசனை மற்றும் புதுமை போட்டியான இன்னோ யோதா 2025 எந்த நகரத்தில் நடத்தியது? நியூடெல்லி. 2 லட்சம் கோடி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான இந்தியன் ஏர்போர்ஸின் திட்டத்தின் மொத்த மதிப்பு. இந்தியா மொராக்கோ நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. 15வது இந்தியா வியட்நாம் பாதுகாப்பு கொள்கை ஹனோய் அப்படிங்கிற ஒரு நகரத்துல நடந்துச்சு. இந்திய ராணுவம் சாணக்கிய பாதுகாப்பு 2025 மாநாடு நடத்தியிருக்காங்க நியூடெல்லியில. 2026 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி குறித்து ஃபிட்ச்சின் கணிப்பு என்ன வைத்திருக்கிறது? 7.4%. அதுவே டேலட் இந்தியா கருத்து கணிப்பின்படி 6.7 to 6.9. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா படி 7.3. கிரைசில் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின்படி 7. OECD படி 6.7. மூடிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் படி 7%. 5G நெட்வொர்க்கை திறக்க பாரதி ஏர்டெல்லுடன் கூட்டு சேர்ந்த நிறுவனம் இது? நோக்கியா. சஃப்ரான் நிறுவனம் AMCA போர் விமானங்களுக்கான மேம்பட்ட ஜெட் என்ஜின்களை தயாரிக்க இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் நிறுவனம் ஸ்மார்ட் ப்ளூ போர் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் அப்புறம் தேசிய
பழங்குடி அமைச்சகம், ஆதி யுவா ஃபெல்லோஷிப் மற்றும் ஆதி கர்மயோகி தன்னார்வலர் திட்டத்தை தொடங்க கூட்டு சேர்ந்திருக்காங்க. 10,000 வேலை வாய்ப்புகளை வழங்க இந்திய அரசாங்கத்துடன் செப்ட் நிறுவனம் கூட்டு சேர்ந்திருக்கு. ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த துறையில் இருக்கிறார்? ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அதாவது கிரிக்கெட்டர். அவரோட ஓய்வை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி கால்பந்து வீராங்கனை மேரியர்ஸ் அப்புறம் லெப்பேரண்ணா, பேட்மிண்டன் அஸ்வினி பொன்னப்பா, சுமித் ரெட்டி, நீச்சல் முக்கியான், சத்தீஸ்வர் புஜாரா கிரிக்கெட் 103 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்காரு. மிச்சல் ஸ்டார் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ஓய்வை. அப்புறம் அஸ்வினும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, கிரிக்கெட் வீரர்.